இயேசுதான் கிறிஸ்து, இயேசுதான் கர்த்தர் என்று விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்கும் பரலோக ராஜ்யத்துடைய திறவுகள் கொடுக்கிறார். மத்தேயு 16:13 வாசிக்கிறேன். பின்பு இயேசு பிலிப்பு செசரியாவின் திசைகளில் வந்த பொழுது தம்முடைய சீசரை நோக்கி, மனுஷகுமாரனாய் என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், சிலர் உம்மை யோவான் ஸ்நானன் என்றும், சிலர் எலியா என்றும், வேறு சிலர் எரேமியா அல்லது தீர்க்கதரிசியில் ஒருவர் என்றும் சொல்லுகிறார்கள் என்றார்கள். அப்பொழுது அவர், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார். சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றார். இது பெரிய பெரிய காரியம். பழைய ஏற்பாட்டுடைய நிறைவேறுதல், வேத வாக்கியனுடைய முழு நிறைவேறுதல். வரப்போகிற ராஜா, அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜா கிறிஸ்துனா அனாயிண்டட் கிங், ஒரு ரெவலேஷனாக பேசுகிறார். இயேசு அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாய் சீமோனே, நீ பாக்கியவான், மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்க என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. பேதுரு சொல்லும் பொழுதே அது ஒரு கல்லு தான். பேதுருன்னா பெட்ரோஸ்ங்கிற வார்த்தை, PETROS, பெட்ரோஸ்னா ஒரு சின்ன கல். இந்த கல்லுன்னு சொல்லும் பொழுது அது பெட்ரோஸ் கிடையாது, அது பெட்ரா. பெட்ரான்னா பெரிய கல். கர்த்தர் பேதுரு மேலே சபையை கட்டலை. இன்னைக்கு ரோமன் கத்தலிக்கில் அப்படித்தான் நம்புகிறாங்க. அவர் மேலே தான் சபை கட்டி எழுப்பப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. பேதுரு ஒரு மனிதன், தவறு செய்யக்கூடியவன். பேதுரு மேலே கட்டலை. 1 கொரிந்தியர் 3 சொல்கிறாரு, போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகிய இயேசுவை அல்லாமல் வேறு அஸ்திபாரம் போடக்கூடாது. நம்ம போடப்பட்டிருக்கிற அந்த ஃபவுண்டேஷன் எது மேலே போடணும்? கிறிஸ்துவாகி அந்த கல்லின் மேலே தான் நம்மளோட அஸ்திபாரம் போடப்பட வேண்டும். தானியேல் புத்தகத்தில் தானியேலுக்கு ஒரு தரிசனம் வருது. அந்த தரிசனத்தில் ஒரு பெரிய சிலையை பார்க்குறாரு. மேலே பொண்ணு இருக்குது, அப்புறம் வெள்ளி இருக்குது, வெண்கலம், இரும்பு, கல் இதெல்லாம் கலந்து இருக்கிறது, களிமண்லாம் கலந்து இருக்கிறது. ஒரு கல், மனிதனால் உருட்டப்படாத ஒரு கல் மேலேருந்து புரண்டு அந்த சிலையை உடைத்து அது பூமி முழுவதும் நிரப்புகிறது. அதான் தேவனுடைய ராஜ்யம். அந்த கல் கிறிஸ்து உலகத்தில் இருக்க எல்லா ராஜ்யத்தையும் ஒரு காலத்தில் ஒன்றுமில்லாமலாக்கி தேவனுடைய ராஜ்யம் மட்டும் இருக்கும். அப்போ அந்த கல் பேதுரு கிடையாது. அந்த கல் யார்? அந்த கல் கிறிஸ்து. அப்புறம் சொல்கிறார், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லைங்கிறார். ஒரு வாசல் என்பது ஒரு அந்த நாட்களில் பெரிய ஒரு பட்டணம்னா பெரிய கோட்டைச்சுவர் இருக்கும், பெரிய வால் இருக்கும், பெரிய கதவு இருக்கும். அந்த கதவுல தான் அந்த வாசலில் தான் அதிகாரிகள், அதிகாரத்தில் உள்ள அதிகாரிகள் தங்களுடைய பவரை யூஸ் பண்ணக்கூடிய இடம். வேதத்தில் பல இடத்துல பார்த்தீங்கன்னா ஒளிமுக வாசலில் உட்கார்ந்திருந்தார்கள், பட்டணத்தின் வாசலில் அவர்கள் இருந்தார்கள் என்பது, வாசல் என்பது அதிகாரமும் ஆளுகையும் செய்து நிறைவேற்றக்கூடிய இடம். பாதாளத்தின் வாசல் சொல்லும் பொழுது பாதாளத்தினுடைய அதிகாரமும் பாதாளத்துடைய வல்லமையும் அதை மேற்கொள்ளுவதில்லைங்கிற கவனிச்சிட்டே வாங்க. முக்கியமான காரியம் பலமுறை சொல்லியிருக்கேன். போலீஸ்காரங்க இருக்காங்க, போலீஸ்காரங்க மட்டும்தான் டிராஃபிக்கை கண்ட்ரோல் பண்ண முடியும், நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது. நம்ம சொன்னாலும் கேட்க மாட்டான், நம்ம மேலே ஏற்றி வச்சுட்டே போயிடுவான். ஏன்? அவர்களுக்கு அந்த யூனிஃபார்ம் இருக்குது, பேட்ச் இருக்குது. அதிகாரம் உள்ளவர்கள் தான் பவரை யூஸ் பண்ண முடியும். அதிகாரம் இல்லை என்றால் நீங்கள் பவரை யூஸ் பண்ணிங்கன்னா அந்த அப்யூஸ் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். ஒரு தீவிரவாதி இருக்கான், அவனை அதிகாரத்தில் உள்ளவங்க சுட்டா பிரச்சனை கிடையாது, நீங்கள் சுட்டிங்கன்னா பிரச்சனை. ஏன்னா உங்களுக்கு அந்த பவர் கொடுக்கப்படலை. அவங்களுக்கு அதிகாரம் இருக்கிறது, அதே நேரத்தில் அந்த அதிகாரத்தை பயன்படுத்துவதற்கு கையில் பவரும் இருக்கிறது. இயேசுவுக்கு அதிகாரம் இருந்துச்சு, அதே நேரத்தில் அவருக்கு பவரும் இருக்கிறது. சொல்கிறார், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள். இந்த கல்லில் இயேசுதான் கிறிஸ்து என்கிற ரெவலேஷனில் தான் நம்முடைய வாழ்க்கை கட்டப்படுகிறது, சபை கட்டப்படுகிறது. அந்த அந்த அறிவில் நம்ம வாழ்கிறோம் என்றால் பாதாளத்தினுடைய அதிகாரமும் பாதாளத்தினுடைய வல்லமையும் நம்மை மேற்கொள்ள முடியாது. வரலாம், ஆனால் நம்மை மேற்கொள்ள முடியாது. கீழே வாசிப்போம் 19. பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன். பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருகிறேன்னு சொல்லலை, நான் உனக்கு தருவேன். சிலுவைக்கு போனதுக்கப்புறம்
மரித்து உயிர்த்தெழுதுக்கு அப்புறம் இந்த ரெவலேஷனை பெற்ற எல்லாருக்குமே கொடுக்குறார். வெறும் பேதுருக்கு மட்டுமல்ல, இயேசுதான் கிறிஸ்து, இயேசுதான் கர்த்தர் என்று விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்கும் பரலோக ராஜ்யத்துடைய திறவுகோல் கொடுக்கிறார்.